செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா கனவு காணணும். பகல் கனவு காணணும். கனவு காண்டால், அதாவது தூங்கும்போது கனவு கண்டுறது வேற, தூங்காமல் முழித்து கொண்டிருக்கும் பொழுது கனவு காணுவது நமது ஆழ் மனதில் பதிவாகி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே கனவு காணுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் பாட்டி 15 வருஷமாக படுத்து படுக்கையாக இருந்தாங்க. நடக்கவே முடியாதுங்க. படுத்து படுக்கையாக தான் இருப்பாங்க. அப்படியே ஒல்லி ஆகிட்டாங்க, உடம்பே இல்லை. இப்படி படுத்து படுக்கையாக இருக்கிறவங்க கணக்கு பிரகாரம் சயின்டிஃபிக்காக பார்த்தா அவங்க என்றைக்கோ இறந்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி படுத்த படுக்கையாக 15 வருஷம் இருந்துட்டு தான் இறந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க கனவு கண்டிருக்காங்க. என்ன கனவு? அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தி. அந்த பேத்தி சின்ன வயசில் இந்த பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பேத்தியை பார்த்து, உனக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நான் போய் சேர்ந்துருவேன்னு. எப்போ? அந்த பேத்தி 5 வயசு இருக்கும்போது. இப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே அறியாமல், ஏம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் உசுறு, உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போயிடுவேன்னு திரும்ப 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 சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சொல்லி 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 அவங்க மனசில் 5 வயசு பொண்ணோட, அந்த பொண்ணோட பேத்தியோட கல்யாணத்தை பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்க, கனவு கண்டுட்டாங்க. என்னாச்சு? உசுறு போகலை, உடம்பு ஒன்றுமே இல்லைங்க, உசுறு போகலை. கரெக்டாக அந்த பொண்ணு பெருசாகி கல்யாணத்தை பார்த்து இவருங்க அந்த கல்யாணம் நடந்து கொஞ்சம் நல்லா இறந்துட்டாங்க. ஏன்னா கனவு கண்டா ஆள் மனசில் பதிவாகும். பதிவானால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதாங்க சுட்சமம். உண்மையிலேங்க அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறமா காலை மடக்கி படுத்திருந்தாங்க. அந்த காலை பிரிக்க கூட முடியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ நாள் அவ்வளோ வருஷமாக அந்த மாதிரி ஒரு உடம்போட ஒன்றுமே இல்லாமல் ஒரு உசுறு எப்படி வாழ்ந்துருக்குன்னா அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு தாங்க காரணம். இந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தி நாம் எப்படி அனைத்து வியாதிகளையும் மருந்தில்லாமல் கனவு கண்டு ஆள் மனதில் பதிவாகி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, ஏதோ நோய் வந்துருச்சுங்க. டாக்டர் சொல்லிட்டாரு 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்கான்னு. முதல் விஷயம், எந்த ஒரு மருத்துவர்களும் ஒரு நோயாளிகிட்ட உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உங்களை செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் மனசை திடப்படுத்திக்கிங்க, உடைக்கிறதே நீங்கள் தான், இதில் வேறு திடப்படுத்திக்கன்னு சொல்லிவிட்டு திடகாத்திரமாக இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எய்ட்ஸு கேன்சர்னால் எப்படிங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ரசூல் ராஜா MBBS படத்தில் ஜாகிர் மாதிரி இருக்குமா இல்லையா? சீரியஸாக சொல்கிறேங்க. நான் சொல்லும் போதெல்லாம் புரியாது, நல்லா இருப்போம். திடீர்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க பாருங்க, உள்ள ஈரக்குலையெல்லாம் நடுங்குங்க. தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் 15 வருஷம் வாழ்ந்துருவார். தெரிஞ்சாதாங்க 15 மாதத்தில் உயிர் போயிடுது. அப்படிப்பட்ட அந்த கேன்சர் எய்ட்ஸு அப்படின்னு சொன்ன உடனே பல உயிர்கள் ஏன் தெரியுமா போகுது? உடனே கற்பனை பண்ணிடுவாங்க. உடனே வீட்டில் பேசும்பொழுது, நான் தான் நாளைக்கு இருக்க மாட்டேனே, நீ அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ, நான் இல்லாதப்போ நீ இப்படி பண்ணிக்கோ, தம்பி நான் இல்லாதப்போ அம்மாவை நீ பார்த்துக்குப்பா, ஏம்மா நான் இல்லாதப்போ குழந்தைய பார்த்துக்கோ, அம்மா பார்த்துக்கோன்னு எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரெக்கார்ட் ஆகிடுதுங்க. எல்லாம் ரெக்கார்டாக என்ன ஆகுது? அது ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்போது இந்த மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய் மட்டும் இல்லை, உடம்புல எந்த வியாதி வந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ரெக்கார்டை கிரியேட் பண்ணக்கூடாது, பிளாங்காக இருக்கணும். நல்ல ரெக்கார்டை மட்டும்தான் ஏற்றணும். உதாரணமாக ஒருத்தருக்கு 45 வயசுங்க, அவருக்கு கேன்சர் எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, உசுறு போகுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு 6 மாதம் தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரையும் நாம் ஆரோக்கியமாக பலவரிடம் உயிர் வாழ வைக்க முடியும். என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு கனவு பண்ணணும். ஒரு கனவை கிரியேட் பண்ணி ஆள் மனசில் பதிவு செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய 60ஆம் கல்யாணம் மருதமலை கோவிலில் நடப்பதாக ஒரு கற்பனை பண்ணணும்.
இந்த மாதிரி வடபழனி கோயிலையோ எங்கே உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, சர்ச்சோ மசூதியோ, இப்படி என்ன பண்ணணும், தனது 60ஆம் கல்யாணத்தை 60 வயசில், இவருடைய 60 வயசில் இவரும் மனைவியும் சொந்தக்காரங்களாம் உட்காந்து ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு கற்பனை, ஒரு கனவு, இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு யார் வந்தாலும் பாருங்கள் இந்த டேட்டில் 60ஆம் கல்யாணம் இந்த இடத்துல அப்படி சும்மா சொல்லணுங்க. இந்த மாதிரிங்க சின்ன சின்ன கற்பனைகளையும் செய்யணும். அப்போது நம்ம நோயை குணப்படுத்துறத அதுக்கான மருந்துகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம் குணமாகி வாழ்ந்தால் எப்படி வாழ்வோம் என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்காரு, 10 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு போயிருக்காருன்னா 10 வருஷம் கழித்து அவரை நீங்கள் பார்க்குற மாதிரி கற்பனை செய்யணும். வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க கல்யாணத்தை பார்க்குற மாதிரி கற்பனை செய்யணும். யாருக்காவது குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணணும். இப்படி நாம் என்ன பண்ணணும், நம்ம உசுரோடு வாழணும்னா, எல்லா வியாதியும் குணமாகணும்னா கனவு காண்பது அருமையான ஒரு வைத்தியங்க, கனவு வைத்தியம். இப்படி நமது ஆழ் மனதில் நாம் என்ன பண்ணணும், ஒரு கற்பனை செய்யணும், ஒரு கனவு காணணும். இந்த பதிவுகளை நிறைய ஏற்ற 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 என்னாங்க தெரியுங்களா, ஆட்டோமேட்டிக்காக நமது வியாதி குணமாகிவிடும். ஆமாங்க, அதான் நிறைய உதாரணமெல்லாம் சொன்னேன் இல்லையா, புரிஞ்சுக்குங்க. உண்மையிலேங்க ஆள் மனசுக்கும் அவ்வளோ பவர் இருக்குங்க. எனவே இனிமேல் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ, பெரிய பெரிய நோய் இருக்கோ, நோயெல்லாம் விட்டுட்டு இந்த நோயெல்லாம் குணமானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி கற்பனையை நீங்கள் ஆழ் மனதில் பதிவு செய்யுங்கள். அடிக்கடி சொல்லுங்கள், கூட இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல வைங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அங்கங்கே மாட்டி வைங்க, அதை பாருங்கள். இப்படி செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், செலவில்லாமல் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். எனவே மனதை பயன்படுத்தி, ஆழ் மனதை பயன்படுத்தியும் கண்டிப்பாக நாம் நலமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். பகல் கனவு காண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம்.